ஒரு சிறுவன் ரோட்டில் வாகனம் வருவதை கவனிக்காமல் ரோட்டில் உருளும் பந்தை எடுக்க ஓடினான். அந்தோ பரிதாபம், விபத்துக்குள்ளாகிறான் சிறுவன். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் யாரும் உதவ முன்வராத நிலையில் பேருந்திலிருந்து இறங்கிய ஒரு பாட்டி வேகமாக ஓடிச் சென்று அவனை காப்பாற்ற துடிக்கிறார். ஒரு இளைஞன் மட்டும் அவனை மருத்துவமனையில் சேர்க்க உதவுகிறான். மருத்துவர் உடனே மருந்து சீட்டை கொடுத்து மருந்து வாங்க சொல்கிறார். மெடிக்கல் கடைக்காரரிடம் மருந்து சீட்டை கொடுக்கிறார் பாட்டி. மருந்துகளை எடுத்து வைத்துவிட்டு மொத்தம் 3713 ரூபாய் ஆகிறது என்கிறார் மெடிக்கல்காரர். என்னிடம் அவ்வளவு காசு இல்லை, எனக்கு யாரு என்றே தெரியாத பையன் ரோட்டில் அடிபட்டு கிடந்தான், அவனை காப்பாற்றதான் இந்த மருந்து. நீங்க இந்த மருந்தை கொடுங்க, நான் 2 நாள்ல வந்து உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன் என்கிறார் பாட்டி. காசு கொடுக்காமல் மருந்தை தரமாட்டேன் என்று கண்ணா பின்னாவென்று திட்டுகிறார் மெடிக்கல்காரர். பணத்தை கொடுத்துவிட்டு மருந்தை எடுத்து செல்லுங்கள் என்கிறார். உடனே பாட்டி தனது காதில் இருந்த தங்கத்தோட்டை கலட்டி கொடுத்துவிட்டு பணத்தை கொடுத்துவிட்டு தங்கத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மருந்தை எடுத்து செல்கிறார். பையனின் அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. பதறிக்கொண்டு பையனின் அப்பா ஓடி வருகிறார். அடிப்பட்ட பையனை பார்த்து அழுகிறார். பாட்டியை பார்த்ததும் ஆச்சரியப்படுகிறார். மருந்து தர மறுத்த மெடிக்கல்காரர் தான் பையனின் அப்பா. தன் மகனுக்கு உதவி செய்யதான் தங்கத்தோட்டை கலட்டி கொடுத்திருக்கிறார் பாட்டி என்று அறிந்ததும் மிகுந்த கலக்கம் கொள்கிறார். பாட்டி அவன் அருகே சென்று, கவலைப்படாதீங்க, பையன் ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டான் என்று சொல்லுகிறார். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணலாமே.